டாக்டர் சொன்னதை கேட்டல. நீ சரியா தூங்காம சாப்பிடாம இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு. இனிமேலாவது கண்டதை நினைச்சு குழப்பிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரிக்கா. ராத்திரி முழுக்க சிவாவை பத்தியே நினைச்சு அந்த டென்ஷன்லயே உனக்கு ஃபீவர் வந்திருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டான்னு சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, அவனை பத்தி பேசாதீங்க. என்னக்கா ஒரு ஆட்டோ கூட காணோம்? இதுக்கு நம்ம பேசாம வண்டியிலேயே வந்திருக்கலாம். உட்காந்துட்டு வர கஷ்டமா இருக்கு, வேண்டாம் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா இப்படி ஓரமாவே நில்லு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? அக்கா நானும் உங்க கூடவே வரேன், தனியா விட்டுட்டு போகாதீங்க. மெயின் ரோட் போனா தானே ஆட்டோ கிடைக்கும். நீ நடக்கவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. பரவாயில்ல, நான் நடக்கிறேன்க்கா. தனியா இருக்கவே பயமா இருக்கு. சரி வா. எதுக்கு இப்படி பயப்படுற? நீ பண்றத பார்த்தா நடந்த விஷயத்துக்கு சாட்சியே இல்லைன்னு நிம்மதியாவே இருக்க முடியல. டென்ஷன்ல எல்லாத்தையும் நீயே சொல்லிடுவ போல இருக்கு. தப்பு பண்ணிட்டோங்கிற பயம் உன் முகத்துல அப்பட்டமா தெரியுது. இவ்ளோ சின்ன வயசுல ஏன் இவ்ளோ பிரஷர் இருக்குன்னு டாக்டர் கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? அதான் எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லி சமாளிச்சாச்சுல. ஆனா எல்லா நேரத்திலும் எல்லார்கிட்டயும் இதே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நீ இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னு இல்லனா உன்னோட பயமே நம்மள காட்டி கொடுத்துரும். இது வரைக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? யாராவது விசாரிச்சாங்களா? எதுவுமே நடக்கலல்ல, அப்புறம் நீ ஏன் பயப்படுற? மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா ஃபீல் பண்ணு. என்னால முடியலக்கா. மைண்ட் டைவர்ட் பண்ண பார்த்தாலும் சிவா ஞாபகம் தான் வருது. நான் அவனை அடிச்சதோ, அவன் ரத்தம் வழிய மயங்கி விழுந்ததோ, அப்புறம் நான் அவனை இழுத்துட்டு போனோம். என்ன பேசுற நீ? பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம இப்படியா பேசிட்டு இருப்ப நீ? இது வீடு இல்ல, ரோடு. நீ பேசுறத யாராவது கேட்டா அதுவே பிரச்சனை ஆயிடாதா? அவன் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படி நினைச்சுக்கோ. அதான் ஹெட்போன் இருக்குல்ல, நீ பாட்டு கேளு. என்ன விளையாட்டுக்கா இது? ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டு ஹாயா பாட்டு கேட்டா எல்லாம் மறந்துருமா? ஐயோ, பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டா போல இருக்கு. என்னன்னு விசாரிக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் அழுவுற? அப்பா எங்க போனாரு? சாக்லேட் வாங்குறேன்னு கடைக்கு போனாரு. அச்சச்சோ, இங்க பக்கத்துல கடை எதுவும் இல்லையே. அப்பாவை தேடி ரொம்ப தூரம் வந்துட்டீங்களா? சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, உன் பேர் என்ன? பூமிகா. ஸ்வீட் நேம். வீடு எங்க இருக்கு? எங்க ஓல்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஆண்டி. நான் அதை கேட்கலமா. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? ஓ அது ஆண்டி, சத்துவாச்சாரி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா சொல்லி தந்தார். வேலூரா? ஆமா. இங்க பாண்டிச்சேரி எப்படி வந்தீங்க? அப்பா என்ன டூர் கூட்டிட்டு வந்தாரு. டூர் வந்தீங்களா? அப்பாவை எப்படி மிஸ் பண்ணீங்க? அப்பா சாக்லேட் வாங்க கடைக்கு போனாரா, அங்க கூட்டமா இருந்துச்சு. நான் காரை விட்டு இறங்கி போனேன்னா அப்பாவை காணோம். ஐயோ, நான் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டி. எங்கேயுமே இல்ல. எனக்கு அப்பாவை பார்க்கணும். என்ன அப்பா கிட்ட கூட்டு போங்க ஆண்டி. சரி சரி, அழாத. அப்பா இங்கதான் இருப்பாரு, இப்ப வந்துருவாரு. சரியா? சரி, கூட அம்மா வரலையா? அம்மா வர மாட்டாங்க, சாமி கிட்ட போயிட்டாங்கல்ல. அப்பா அப்பா அப்பா. சரி சரி சரி, அழக்கூடாது. Please ஆண்டி, அப்பா கிட்ட கூட்டு போங்க ஆண்டி. சரி, அப்பா இங்க எங்கேயாவது தான் இருப்பாரு. வா, கண்டுபிடிச்சிடலாம். அக்கா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டல, இவ அப்பாவை மிஸ் பண்ணிட்டா. அவரை பார்த்து நம்ம ஒப்படைச்சிட்டு போயிடலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குழந்தையோட அப்பாவை காணுமா? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்களம்மா, நாங்க இப்பதான் வரோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குழந்தையோட அப்பாவை காணோம். யாராவது குழந்தைய காணோம்னு தேடிட்டு இருந்தாங்களா? அப்படிலாம் யாரையும் நான் பார்க்கலாமா? தரல. அக்கா என்னால முடியலக்கா, ரொம்ப டயர்டா இருக்கு. எவ்வளவு நேரம் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறது? நீ வேணா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறியா? நான் இவளை இவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன்.
ஐயோ வேணாங்க்கா, நான் உங்களோடவே இருக்கேன். நம்ம ஒன்னாவே போலாம். இவ அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல நிலா. அநேகமா அவரும் இவ்வளவுதான் தேடிட்டு இருப்பாரு. ஆனா அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இங்க பாரு, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். பேசாம இவள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். போலீஸா? என்னக்கா சொல்ற? ஏன் இப்படி பதற? இவளோட அப்பா எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கதான் வருவாரு. இவள அங்க ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க இவ அப்பா கிட்ட சேர்த்துருவாங்க. அக்கா, நிலைமை புரியாம பேசாதீங்கக்கா. ஏற்கனவே நம்ம ப்ராப்ளத்துல இருக்கோம். இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன் போலாங்கிறீங்க. வேற என்ன பண்ணலாம்னு சொல்ற நீ? இந்த குழந்தைய இவ அப்பா கிட்ட ஒப்படைக்க வேணாமா? அதுக்கு நம்ம அங்கதான் போகணுமா? வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்களேன். இல்லனா இவளே கூட தேடிப்பா. எங்க ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு போலாமா? என்ன பேசுற நீ? வயசுல பெரியவங்கன்னா கூட பரவாயில்ல, இது குட்டி பொண்ணு. இவளே தேடிப்பான்னு எப்படி விட்டுட்டு போவ? அக்கா ப்ளீஸ் நிலா, குழந்தை அப்படிலாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேஷன் போலான்னு சொல்றதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்கு. அங்க போனா சிவாவை பத்தின தகவல் கிடைக்கும்ல. எனக்கு அங்கதான்க்கா பயமா இருக்கு. அங்க போனோன்னு ஒன்னதான் தேடிட்டு இருக்கோம். உள்ள வந்து உட்காருன்னு போலீஸ் என்ன புடிச்சு வச்சுட்டா? சும்மா தொட்டத்துக்குலாம் நீயே பயப்படாத நிலா. சிவாவை பத்தி நீயே சொல்ற வரைக்கும் போலீஸ்க்கு உன் மேல சந்தேகமே வராது. கொஞ்சம் வளராம இருந்தாலே போதும். பேசாம வா. நான் வரமாட்டேக்கா. சரி, அப்ப நீ இங்கே இரு. ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. 10 நிமிஷம் இவ்வளவு ஒப்படைச்சிட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? அக்கா இருங்க, நானும் வரேன். ஏண்டா ராகவா, நீ என்ன ஃபோன் நம்பர் மாத்திட்டியா? ஆமாண்ணே, உங்களுக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன். வேலை பிஸியில மறந்துட்டேன். அட, ஏடா பெர்மனண்டா ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்க மாட்டியா? எத்தனை வாட்டி தான் மாத்துவ? கேட்க மறந்து போயிட்டேன். குடுமா கேட்க மறந்தே போயிட்டேனே. நம்ம வேதாந்த மாமா பேத்திக்கு போன வாரம் கல்யாணம் வச்சிருந்தாங்களே, போயிருந்தீங்களா? பத்திரிக்கை வச்சாங்க. சாருக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2-3 வருஷமா எங்கேயுமே போறதில்ல. சாருவை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறதோட சரி. ஏடா எத்தனை நாளைக்கு தான் அப்படி வீட்டுல அடைஞ்சு கிடப்பீங்க? சாரு தான் இப்ப நார்மல் ஆயிட்டால. கல்யாணம் காட்சின்னு 4 இடம் போயிட்டு வந்தா தானே அவளுக்கு ஆறுதலா இருக்கும். ஏன் காயத்ரி, நீயாவது சொல்ல மாட்டியா? இவன் பிசினஸ் அது இதுன்னு சொல்லி தட்டி கேட்க தான் பாப்பான். சாரு அழைச்சிட்டு நீயாவது போயிட்டலாம்ல. போலாம் மாமா. ஆனா பாக்குறவங்க சும்மா இருக்காங்களா? சாருக்கு ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? வயசாயிட்டே போகுது இல்லன்னு ஏதாச்சும் கேட்டு மனசை நோகடிக்கிறாங்க. அதனால்தான் மாமா போறது இல்ல. வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க, காது குத்து, கல்யாணம்னு ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட வந்தாங்கன்னா அவங்கள பாக்குறதோட சரி. மத்தபடி பொது விசேஷம் எதுலயும் கலந்துக்கிறது இல்ல மாமா. நீங்களாவது அடிக்கடி வரப்போக இருந்தீங்க. இப்ப நீங்களும் 1 வருஷமா வராம விட்டுட்டீங்க. அக்காவும் நிதிஷும் கூட வரதில்ல. எங்க மேல ஏதாவது கோவமா மாமா? சேச்சா, கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நான் பிசினஸ்க்காக 4-5 தடவை ஃபாரின் போக வேண்டியதா போச்சு. நிதிஷ் பாம்பேல பிஸியா இருக்கான். ஓ அக்காவால தனியா வர முடியாது. இதான் பிரச்சனை. நான் ஃப்ரீயா இருந்தா யோசிக்கவே மாட்டேன்டா. கண்டிப்பா குடும்பத்தோட வந்திருப்பேன். புரியுது என்ன? ஆனா அண்ணியை இப்போவாது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்லடா, நான் சென்னை கூட போல தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து நேரம் இங்கதான் வரேன். எனக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கே போகணும். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டு வரேன்டா. சரிங்கண்ணே, பாலை குடிங்க, ஆறிடும். டேய் ஆமா, சாரு எங்கடா? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளையே காணுமே. ரூம்ல தூங்கிட்டு இருக்காளா? அதுக்குள்ளே தூங்க போயிட்டா? காயத்ரி, நீ போய் அவளை எழுப்புமா. நான் அவளை பார்க்க தான் முக்கியமா வந்தேன். மாமா, சாரு இப்ப வீட்ல இல்ல. அவ ஆபீஸ் போயிருக்கா. ஆபீஸ்க்கா? ஆமாண்ணே, ஆபீஸ் தான் போயிருக்கா. அவ வர லேட் ஆகும். நீங்க பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, காலையில பாத்துக்கலாம். டேய் மணி இப்பவே லேட் ஆயிடுச்சுடா. இதுக்கு மேல அவ எப்போ வர்றது? ஆமா, எப்பல இருந்து ஆபீஸ் போறா? 1 வருஷமா போயிட்டு இருக்கானே. 1 வருஷமா போயிட்டு இருக்காளா? ஏன்டா அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அவளே உடம்பு சரியில்லாத பொண்ணு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்கா. நல்ல ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறா? நாங்களும் ஆரம்பத்துல வேணான்னு தானே சொன்னோம். ஆனா அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டைவர்ஷன் வேலை மட்டும்தான். அதான் கேட்டதும் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆமா மாமா, வீட்லயே அடைஞ்சு கிடந்தானா பழசெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஆயிடுறா. அதான் அவ போக்கிலேயே விட்டுட்டோம். எல்லாம் சரிமா. ஒரு 5-5:30 வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நைட் ஷிஃப்ட்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? அவ ஃபுல் நைட்லாம் வேலை பாக்குறது இல்லைன்னு. 11:30க்கெல்லாம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கம்பெனி கேப்லயே அவளை டிராப் பண்ணிடுவாங்க. ஓ ஆமா மாமா, வீட்லயே டிராப் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. என்னம்மா? காயத்ரி, யாருன்னு பாருமா. சரிங்க. இந்த பாரு ராகவா, சாரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அவளை வேலைக்கு அனுப்புறதுலாம் எனக்கு சரியா படல. ஆமா, அவ வரட்டும், நான் பேசுறேன். ஹலோ அண்ணே,
அவ கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகட்டும்னே, அப்பதான் அவளுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஐயோ என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? என்ன காயத்ரி? என்னாச்சுங்க? என்ன அவளுக்கு என்ன ஆச்சு? கடவுளே, எந்த பாவி அப்படி பண்ணது? நீங்க அத்தனை பேர் கூட இருக்கீங்களே, பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? காயத்ரி என்னாச்சு? போதுங்க, அதான் நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுது. இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே. என்னாச்சு சொல்லு. ஒரு நிமிஷம், அவ உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே, சொல்லுங்க சார். சீரியஸா இருக்காளா? ஐயோ கடவுளே, அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவளை உங்களை நம்பி தானே ஒப்படைச்சோம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே பொறுப்பு. ஏய் காயத்ரி, போன கொடு. சாருக்கு என்னாச்சு? யார் போன்ல? என்னாச்சுன்னு சொல்லு. ஹலோ ஹலோ டாக்டர். லைனை கட் பண்ணிட்டாங்க. யார் பேசுறது? சீஃப் டாக்டரா? ஆமாங்க, புதுசா ஒரு பேஷண்ட் வந்திருக்காளா. அவ சாரு வயித்துல ஏதாலயோ குத்திட்டதால ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதா சொல்றாங்க. ராகவா, என்ன ஆச்சுடா? நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல. சாரு ஆபீஸ் போயிருக்கான்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, சாரு ஆபீஸ்க்கெல்லாம் போகல. இந்த ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்ண, திரும்ப அவ பழையபடி தமிழ் தமிழ் அவர் நினைப்பாவே இருக்கா. டேய், ஏய், எங்களால அவளை சமாளிக்க முடியலன்னு, இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்தாயிடும்னு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். போன இடத்துல அவளுக்கு எப்படியான ஆகணும்? இல்ல சாரு நார்மலா இருக்கான்னு சொன்னீங்களே, அப்படின்னா இத்தனை நாள் நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? அவ எத்தனை நாளா இப்படி இருக்கா? மாமா, சாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் மாமா. என்னங்க, நான் இப்பவே சாருவை பார்க்கணும். ஆனா நீங்களும் வாங்கண்ணே. டேய் அழாதடா, சாருக்கு ஒண்ணும் ஆகாது. வா கிளம்பலாம், வாங்க சீக்கிரம். அக்கா, இன்னும் எவ்வளவு நேரக்கா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? இவ்ளோ நேரம் இருந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல. அதுவும் இல்லாம ப்ளீஸ்க்கா, என் நிலைமை தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் மாட்டிப்போமோன்னு டென்ஷனா இருக்கு. எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்னு இருக்கு. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீதான் நிலைமை புரியாம பேசுற. எதுக்காக வந்திருக்கோம் அதை மறந்துட்டு பேசுற. இந்த பாப்பாவை ஒப்படைக்காம நம்ம எப்படி போறது? அதான் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, விஷயத்த சொல்லி நம்ம விட்டுட்டு போலாம்க்கா. இல்ல நிலா, இன்ஸ்பெக்டர் தவிர வேற யார்கிட்டயும் ஒப்படைக்கிறது எனக்கு சரியா தோணல. இல்ல நிலா, கான்ஸ்டபிள்னா டியூட்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. வேலை மும்முரத்துல குழந்தைய கூட மறந்துடுவாங்க. சிவா விஷயமா என்ன அரெஸ்ட் பண்ண பரவாயில்லையா? எதுக்காக வந்த? எதுக்காக அடிச்ச? இப்ப அவன் எங்க இருக்கான்? கொன்னுட்டியான்னு கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்றது? ஐயோ, இது ஒண்ணு தவிர வேற எதையுமே நீ யோசிக்க மாட்டியா? முடியலக்கா, இங்க இருக்கிற எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு. என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. விட்டா என் பேரை கூட மறந்துடுவேன். சிவா பிரச்சனையால எப்ப நான் மாட்டிப்பேன்னு அது மட்டும் தான் என் ஞாபகத்துல இருக்கு. ப்ளீஸ்க்கா. ஏன் இப்படி இருக்க? நான் தான் குற்றவாளி, என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நீயே சரண்டர் ஆயிடுவ போல இருக்கு. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. அக்கா, நான் போதும் நிலா, வாயை வச்சுட்டு பேசாம இருந்தா உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். ஆண்டி, நானும் வரேன். நான் எங்கேயும் போலாமா? ரைட்டர் அங்கிள் கிட்ட இன்ஸ்பெக்டர் சார் எப்ப வருவார்னு கேட்டுட்டு வரேன். சரியா? உட்கார். சார், இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? இந்த கேள்வி எத்தனை வாட்டிமா கேப்ப? ஐயா அடிதடி கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. நீங்க வேணா போயிட்டு அப்புறமா வாங்கலாம். இல்ல சார், நாங்க அவரை பார்த்துட்டே போறோம். என்ன சார் ஏதோ அடிதடி கேஸ்னு சொன்னாரே, ஒருவேளை சிவா கூப்பிட்டு அவனை பார்க்க போயிருப்பாரோ? கொஞ்சம் காஃபி சாப்பிடுறியா? வேணாக்கா. இல்ல, உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். வா போலாம். வா. ஏன் இப்ப பாரு சிவா சிவான்னு அவன் பெரிய சொல்லிட்டு இருக்க? இல்லக்கா, இன்ஸ்பெக்டர் சிவாவை பத்தி விசாரிக்கதான். நீ வீட்டுக்கு கிளம்பு. அக்கா, இங்க இருந்தா நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவ போல. நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிக்கா.
இனிமே நான் சிவா பத்தி பேசவே மாட்டேன். என்ன தனியா அனுப்பாதீங்க. ஏ துளசி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சீனு, இந்த பொண்ணு அவ அப்பாவை மிஸ் பண்ணிட்டான்னு தனியா அழுதுட்டு இருந்தா, அதான் ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சிவாவை பத்தி இன்னும் எந்த தகவலும் தெரியல துளசி. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. சரி, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். சீனு, இந்த பொண்ணை காலையில காலேஜ்ல பார்த்தோம்ல? ஆமாம்மா, இவங்க பேர் துளசி. நாங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தான். இவங்க இந்த பொண்ணோட வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இவங்க வீட்டில் தான் நாங்கள் எல்லாரும் ஒண்ணா படித்தோம். ஓ, அப்படியா? அம்மாடி, வீட்டுக்கு வர வச்சு படிக்கிறீங்கன்னா நீங்களாம் நெருங்கிய சிநேகிதர்களாக தான் இருக்கணும். சிவா பண்றது சரியா நீயே சொல்லு. அவனை பார்க்கறதுக்காக ஆசையா வந்தேன். ஆனா எங்க போனானே தெரியல. போன்லயும் பேச முடியல. நான் என்னன்னு நினைக்கிறது? பெத்தவளை இப்படி கஷ்டப்படுத்தலாமா அவ? சீனு, இன்ஸ்பெக்டர் கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காராம். எப்போ வருவாருன்னு தெரியல. ஐயோ, எனக்கு வேற அவசரமா ஊருக்கு போகணுமே துளசி. இப்போ என்ன பண்றது? துளசி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு சீனு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீங்க கூட இருந்து சிவாவை பத்தின விஷயத்த சொல்லிட்டு இவங்களை பஸ் ஏற்றி விட்டுறீங்களா? நானா? ஆமா துளசி, அக்கா ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. இப்ப கிளம்புனாதான் காலையில கரெக்டா ஊருக்கு போக முடியும். சீனு, ஆக்சுவலி நிலாவுக்கு... ப்ளீஸ் துளசி, எனக்கு நெருக்கடி இல்லைனா நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். நானே கூட இருந்து பார்த்துப்பேன். அக்கா சீரியஸா இருக்காங்களா என்ன ஏதுன்னு நான் போய் பார்க்கணும்ல. துளசி, எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். அம்மா, நீங்க இவங்களோட இருங்க. இவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. சரிப்பா, நீ அக்காவை போய் பாரு. துளசி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. வர நிலா. வரேன் துளசி, வரமா. அம்மாடி, நான் செத்த அங்க உட்காந்துக்கிறேன். ஒரே அசதியா இருக்கு. என்னக்கா இதெல்லாம்? நான் நிரந்தரமா இங்கதான் இருக்கணுமா? எனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யார் மணிங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், இந்த பொண்ணை இவ அப்பாவை மிஸ் பண்ணிட்டு தனியா அழுதுட்டு இருந்தா. ஆல் மிஸ்ஸிங்க? ஆமா சார். குழந்தை எங்க பாத்தீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரப்போ வழியில பார்த்தேன் சார். அவங்க அப்பாவை காணும்னா பக்கத்துல எங்க தேடி பார்க்க வேண்டியதானே? இங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? அங்க பக்கத்துல எல்லாம் விசாரிச்சோம் சார், யாருக்குமே தெரியல. இவங்க ஊருக்கு வேற புதுசு போல, அவர் எங்க தேடுறதுன்னு தெரியல. அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பாப்பா, அப்பாவோட ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாதா அங்கிள்? தெரியாதா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏமா, குழந்தை கூட பத்திரமா பாத்துக்க மாட்டாங்களா? இருக்கிற பிரஷர் போதாதுன்னு இதெல்லாம் எனக்கு தேவையா? சாரி சார், ஏதோ தவறுதலா மிஸ் பண்ணிட்டாங்க. சரிம்மா, குழந்தைய காணுங்கிறப்ப ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. எல்லா ஸ்டேஷன்லையும் விசாரிக்க சொல்றேன். எப்படி நைட்டுக்குள்ள குழந்தைய ஒப்படைச்சிடலாம். நீ கிளம்புங்க. உங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துட்டு போங்க. ஐயா. என்னம்மா? அதான் சொன்னேனம்மா, குழந்தையோட அப்பா வந்தா அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ கிளம்புங்க. சார், ஆக்சுவலா இவங்க வேற ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. இவங்க உங்க கூட வரலையா? உங்க கூட வந்தவங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா வேற விஷயமா வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. என் மகன் காணாம போயிட்டாயா. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். இவ அப்பாவை தொலைச்சிட்டா, நீங்க மகனை தொலைச்சிட்டீங்களா? சூப்பர்மா. இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் தொலைச்சிட்டு தேடிட்டே இருங்க, ஸ்டேஷன் விளங்கிரும். ஐயா, சலிச்சுக்காதீங்கய்யா. என் மகனை தேடி கொடுத்தீங்கன்னா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? உங்க மகன் யாரு, எப்ப இருந்து காணோம், எல்லாத்தையும் விளாவாரியா சொல்லுங்க. என் மகன் பேரு சிவபிரகாசம்.
இவங்க படிக்கிற அதே காலேஜில் தான் படிக்கிறான். தனியாக ரூம் எடுத்து ஃப்ரெண்டோட தங்கியிருக்கான். நான் ஊர்ல இருந்து நேற்று அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்ப இருந்தே காணுங்கய்யா.